வாழ்க்கையில் காரியங்கள் தாமதமாகும்போது அதை நாம் எப்படி கையாளுவது? தாமதங்கள் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத, பொறுத்து கொள்ள முடியாத ஒன்று. நாம் எதிர்பார்க்கிற காரியம் எதிர்பார்க்கிற நேரத்திலே, எதிர்பார்க்கிற விதத்திலே அது நடக்காமல் நமக்கு கிடைக்காமல் இருக்கும் பொழுது அது கொடுக்கிற வேதனையும் வலியும் அதிகமாகத்தான் இருக்கிறது. உண்மைதான். ஆனால் இந்த வேதம் காட்ஸ் டைமிங் என்கிற ஒரு கோட்பாட்டை நமக்கு விவரிக்கிறது. இதை புரிந்து கொள்வதற்கு, இதை உணர்ந்து கொள்வதற்கும் கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாரானால், இந்த தாமதத்தை, வாழ்க்கையில் ஏற்படுகிற தாமதங்களை நாம் ரொம்ப எளிதாக கை கொள்ள முடியும். The law of God's timing is very important. தெய்வீக நேரம் என்ற ஒன்று இருக்கிறது. நாம் தேவனிடத்திலிருந்து ஒன்றை எதிர்பார்க்கும் பொழுது, தேவன் ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கும் பொழுது, அல்லது இப்படி சொல்லுகிறேன், தேவனால் மட்டுமே இந்த காரியம் செய்ய முடியும் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற காரியங்களிலே கர்த்தருடைய நேரமும் இணைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ தாமதத்தின் நாட்கள் நம்மை வேதனைப்படுத்துகிறது, நம்மை அழ வைக்கிறது, நமக்கு வலியை கொடுக்குது. சில நேரங்களில் இது நடக்குமா நடக்காதா, ஒருவேளை நடக்காமையே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய மனதை அப்படியே கசக்கி பிழிய ஆரம்பிக்கிறது. ஸோ வேதம் எல்லாவற்றுக்கும் காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நமக்கு போதிக்கிறது. இதைத்தான் நம்ம தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதினதின் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். கர்த்தரை குறித்த அறிவு ரொம்ப முக்கியம். பாருங்கள், தேவனை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சுருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். இந்த வசனத்திலிருந்து தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார்னு ஒரு லைனில் முடிச்சிருந்தா போதுமானது தான். ஆனால் ஆவியானவர் அதை வேணும்னே இதை சேர்க்கிறார். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். ஸோ there is a time for everything under the sun. இந்த சூரியனுக்கு கீழே எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு, சமயம் உண்டு என்று வேதம் சொல்கிறது. இதை நாம் சரியான விதத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உள்வாங்கி நாம் இதை உணர்ந்து கொள்வோமானால், புரிந்து கொள்வோமானால், தாமதம் ஏற்படும் பொழுது அந்த தாமதத்தின் நேரத்திலே நாம் நெகட்டிவ் எண்ணங்களுக்குள்ளே போகாதபடி, எதிர்மறையான சிந்தைகளுக்குள்ளே போகாதபடி, நம்முடைய மனதையும் நம்முடைய இருதயத்தையும் கர்த்தருக்கு நேராக விசுவாசத்திலே காத்து கொள்ள உதவி செய்யும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ட்ரூத் தட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். நம்முடைய வாழ்க்கையில் இது ரொம்ப முக்கியம். காட்ஸ் டைமிங்கை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு தேவை. தாமதமாகிறத நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிய மாட்டேங்குது. ஆனால் வேதம் என்ன போதிக்கிறதுனா, சில இடங்களில் தாமதமாகிறதே கர்த்தருடைய மகிமையை காண வைக்கிறத வேதத்தில் நம்ம பார்க்குறோம். தாமதம் கர்த்தருடைய மகிமையை கொண்டு வருகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி, லாசரு மரித்து விட்டான், மார்த்தாள் மரியாளுடைய சகோதரன். அவன் வியாதியாக இருக்கும் பொழுதே சொல்லப்படுகிறது, வியாதியாக இருக்கும் பொழுதே தெரியும். ஆனால் வேணும்னே இயேசு தாமதமாய் வருகிறார். அவன் மரித்தான். மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. கல்லறையில் வச்சாச்சு.
ஸோ தெர் வாஸ் அ டிலே. இன்னும் சொல்லணுன்னா அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பர்பஸ்ஃபுல் டிலே அப்படி கூட நம்ம அதை பார்க்கலாம். பர்பஸ்ஃபுல் டிலே, பர்பஸாகவே கர்த்தர் டிலே பண்ணுறார். அதில் ஒரு சில குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா அதை நாம் சரியான விதத்தில் புரிந்து கொள்ளணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். ஒரு ஆள் அனுப்புகிறாங்க, நீங்கள் ரொம்ப நேசிக்கிற ஒருத்தன் அவன் வியாதியாக இருக்கிறான் அப்படின்னு இயேசுநாதர்கிட்ட சொல்லி விட்றாங்க. இயேசு இதை கவனிங்க இந்த வசனத்தை. இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். இந்த சென்டென்சஸ் எல்லாம் கொஞ்சம் அழுத்து சொல்லும்படி விரும்புகிறேன், கவனிங்க. ஏன்னா இந்த வசனம் பலருக்கும் ஒரு ராங் இன்டர்பிரிட்டேஷனை கொடுத்துருச்சு. எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே இயேசு சொல்கிறாரு, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது அப்படி சொல்கிறார். அப்போ அநேகர் இந்த வசனத்தை அப்படியே எடுத்துக்கிட்டு, இந்த பகுதியை அப்படியே எடுத்துக்கிட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வியாதிப்பட்டவர்கள், வியாதியில் இருக்கிறவர்கள், வேதனையில் இருக்கிறவர்கள்லாம் சிலர் விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், இந்த வியாதி தேவனுடைய மகிமைக்கு ஏற்ற மாதிரி மகிமை விளங்குகிறதற்கு ஏதுவாக என் சரீரத்தில் இருக்குது, அதனால் நான் சந்தோஷமாக அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க, அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இயேசுநாதரே சொன்னார்ல, வியாதி இது மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குகிறதற்கு ஏதுவாக இருக்கிறதுன்னு சொன்னோடனே இந்த வியாதி தேவனுடைய மகிமையை விளங்க செய்யுதுன்னு நினச்சிட்டாங்க. இந்த வியாதியே மகிமையை விளங்க செய்து, வியாதியே தேவனுடைய மகிமையை விளங்க செய்து அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. நீங்கள் நல்ல ஆழமாக கவனிக்கணும். வியாதி தேவனுடைய மகிமையை விளங்க செய்யலை. லாசரு வியாதியாக இருக்கும் பொழுது எந்த இடத்துலையும் தேவனுடைய மகிமை விளங்கலை. நல்லா கவனிக்கணும். லாசரு வியாதியாக இருக்கும் பொழுது தேவனுடைய மகிமை விளங்கலை. லாசரு மரித்த போதும் தேவனுடைய மகிமை விளங்கலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த எண்ட் ப்ராடக்டை பற்றி பேசுகிறாரு. எண்டில், முடிவிலே என்ன நடக்க போகிறதுன்றதை பற்றி இங்கே பேசுகிறாரு. இதனுடைய முடிவு எப்படி இருக்க போகுதுன்றதை தான் பேசுகிறாரே தவிர, இப்போ அவன் வியாதிப்பட்டிருக்கிறது மகிமையை விளங்க பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லலை. வியாதிகள் தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணுவது இல்லை. இதை முதல்ல நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கணும். எந்த வியாதியும் கர்த்தருடைய மகிமையை விளங்க பண்ணுவது இல்லை. பாருங்கள், வானங்கள் தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணுகிறது, ஆகாய விரிவு தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணுகிறது, இயற்கை படைப்பு, தேவன் படைத்த அருமையான அழகான இந்த படைப்புகள், தேவனுடைய சிருஷ்டிப்புகள் எல்லாம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணுகிறது. வியாதியும் வேதனையும் தரித்திரமும் வறுமையும் இது தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணுறதில்ல. இது ஒருவேளை இதை கர்த்தர் மாற்றுவார், இதில் ஒரு சுகம் உண்டாகும், இதில் ஒரு அற்புதம் நடக்க போகுது பாருங்கள், இதில் ஒரு ஜெயம் கிடைக்க போகுது பாருங்கள், அங்கே தான் தேவனுடைய மகிமை விளங்க பண்ண போகிறது. வியாதி தேவனுடைய மகிமை விளங்க பண்ணாது. இதை புரிந்து கொள்ளணும். இந்த வசனத்தை தப்பாக நம்ம அர்த்தம் எடுக்கக்கூடாது. இந்த வியாதி தேவனுடைய மகிமை விளங்க பண்ணுகிறதற்கு ஏற்றதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னது அவர் எதை மனதில் வச்சு சொன்னார்னா, அவருக்கு தெரியும் இந்த வியாதி இந்த வியாதினால் இவன் மரிக்க போகிறான், நான் மரணத்துக்கு பிறகு அவன் மரித்த பிறகு அவனை கல்லறையில் அடக்கம் பண்ண போகிறாங்க, கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு தான் நான் அங்கே போக போகிறேன், நான் அங்கே போய் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்ப போகிறேன், அவ்விதமாய் நான் உயிரோடு எழுப்பும் போது தேவனுடைய மகிமை விளங்கும்.
அதனால தான் கல்ற தோட்டத்தில் போய் நின்றுக்கிட்டு இயேசு சொன்னார் மார்த்தாள்கிட்ட, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இப்போ இது வரைக்கும் வியாதியில் இருந்தப்பெல்லாம் காணலை, வியாதியாக இருக்கும்போதெல்லாம் தேவனுடைய மகிமையெல்லாம் வெளிப்படலை. இப்போ நீ விசுவாசித்தேன்னா இப்போ ஒன்று நடக்க போகுது, ஒரு அற்புதம் நடக்க போகிறது, ஒரு அதிசயம் நடக்க போகிறது, ஒரு உயிர்த்தெழுதல் நடக்க போகிறது, ஜீவன் லாசருக்குள்ள வரப்போகிறது, அவன் எழும்ப போகிறான், வெளியே வரப்போகிறான், கல்லறையை விட்டு வெளியே வரப்போகிறான், அங்கே தேவனுடைய மகிமை விளங்கப் போகிறது. அப்போ இவர் இயேசு வர்றாரு. இயேசு வந்து லேட்டாக வர்றாரு. வந்த உடனே இவங்க சகோதரிகள்லாம் அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, நீங்கள் ஏற்கனவே இங்கே வந்திருந்தீங்கன்னா என் சகோதரன் மரித்திருக்கவே மாட்டானே, என் சகோதரன் மரணத்துக்குள்ளே போயிருக்க மாட்டானே. உண்மைதான், இயேசு ஏற்கனவே வந்திருந்தாருன்னா அவன் மறிச்சிருக்க மாட்டான். கர்த்தர் வந்து அவனை வியாதியை சுகப்படுத்தியிருப்பார். நான் என்ன அதை வாசிக்கும் பொழுது நான் என்ன உணர்த்தப்பட்டேன்னா, அது உண்மைதான், இயேசு வந்திருந்தால் அது நடந்திருக்கும். அது நடந்திருந்தால் அது வந்து ஏதோ லாசருவுக்கு கிடைச்ச ஒரு அற்புதம். லாசரு வியாதியாக இருந்தால் அவனுக்கு சுகமாயிடுச்சு, ஏதோ அந்த அளவில், அந்த குடும்ப அளவில் அதோடு முடிஞ்சிருக்கும். ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் பர்பஸ்ஃபுல்லாக டிலே பண்ணி வர்றதுக்கு காரணம், அங்கே நடக்க போகிற அந்த மகத்தான ஒரு அற்புதம், மகிமையான ஒரு காரியம், இது இந்த குடும்பத்தை மாத்திரமல்ல, இது அந்த அதை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருடைய பார்வைக்கும் ஒரு மாபெரும் ஒரு அற்புதமாக மகிமையாக காணப்பட வேண்டும் என்கிற ஒரு பெரிய திட்டம் அதுக்குள்ளே இருந்ததுனால அவங்க நினச்ச நேரம் வராமல் அவர் நினைத்த நேரத்தில் வந்தார். நம்ம நினச்ச நேரத்தில் வராமல் அவர் நினைத்த நேரத்தில் வந்தால் நாம் நினைக்கிறதை விட பல மடங்கு பெரிய மகிமை அந்த இடத்துல வெளிப்பட போகிறது. இது வெறும் நமக்கு ஒரு காரியத்தை செஞ்சார் என்பது மாத்திரமல்ல, இதன் மூலமாய் எல்லாருடைய கண்களும் அவரை பார்க்கணும். நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது நம்ம ஒரு சாட்சியை சொல்கிறோம், நல்லது சாட்சி சொல்கிறோம், சாட்சி சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இவருக்கு நடந்துருச்சான் அப்படின்னு ஒரு அது சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நடக்கவே முடியாத ஒரு காரியம், நடப்பதை எதிர்பார்க்கவும் முடியாத ஒரு காரியம், மரித்து உள்ள வச்ச பிறகு எப்படி வெளியே வர முடியும்? யாருமே இதுவரைக்கும் அதை பார்த்ததில்லை, இதுவரைக்கும் அதை கேட்டதில்லை, இதுவரைக்கும் அதை பற்றி சிந்தித்ததில்லை, எதிர்பார்த்ததும் இல்லை. இயேசுநாதரே வருவார், ஒருவேளை சிநேகிதனாக இருக்கிறதுனால வருவார். ஆனால் வந்தால் இதை எப்படி செய்வார்னு அவங்களுக்கு தெரியாது. எதிர்பார்த்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நடக்கவே முடியாத ஒரு காரியத்தை செய்யும்போது, அப்படி ஒரு காரியம் நடக்கும்போது, அப்படி ஒரு அற்புதம் நடக்கும் பொழுது, இந்த முழு கவனமும் முழு பார்வையும் அற்புதம் செய்த கிறிஸ்துவின் மேலே பதிக்கப்பட்டது. அதனால தான் அவர் இந்த இடத்துலேயே சொன்னார், 4வது வசனத்திலே சொன்னார், இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். நான் சொல்லட்டுமா, சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ நாட்கள், எத்தனையோ மாதங்கள், ஏன் எத்தனையோ ஆண்டுகள் கூட நீங்கள் காத்திருந்து விசுவாசித்தீங்க, ஜெபம் பண்ணீங்க, வார்த்தையை அறிக்கையிட்டீங்க, ஆனால் இன்னும் நடக்கலைன்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு டிலே ஆகிட்டே இருக்குதே அப்படி நீங்கள் நினைக்கலாம். நான் சொல்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் டிலே ஆகி இனி நடக்கவே நடக்காதுன்ற பார்வை வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சுன்ற இடத்துல வந்து அந்த ஒரு உயிர்ப்பிப்பை கொடுக்குறார் பாருங்க. அந்த அற்புதம்
இதை தேவனை தவிர இந்த உலகத்தில் வேற யாரும் செஞ்சிருக்க முடியாது அப்படின்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இது கடவுளால் தான் நடந்தது. இது தேவனே செய்தார். இந்த காரியத்தை தேவனை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. எந்த மருத்துவரும் செய்ய முடியாது, எந்த பெரிய மனிதனும் செய்ய முடியாது, எந்த பணக்காரனும் செய்ய முடியாது, எந்த திறமசாலியும் செய்ய முடியாது. நோபடி கேன் டூ இட். இது தேவனாலே மட்டுமே ஆனது என்பதை ஊர் சொல்லும், உலகம் சொல்லும், உறவினர் சொல்லுவாங்க, சுற்றி இருக்கிறவங்க சொல்லுவாங்க, நண்பர்கள் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் அவருடைய நேரத்திலே உங்கள் வாழ்க்கையில் செய்ய திட்டமிட்டிருக்கிறார். அதனால தான் அந்த அற்புதம் நடந்த உடனே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் யோவான் 11ஆம் அதிகாரம் 44-43 வாசிக்கிறேன். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்பொழுது மரியாளிடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இதுதான் மகிமை. இங்கே தான் மகிமை. இது வெறும் ஒரு குடும்பத்தோட முடிகிறதில்ல. அங்கே நடந்த விஷயம் ஒரு குடும்பத்தோட முடிகிறதில்லை. அப்படி சில அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார், உண்மைதான். நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், உண்மைதான். ஆனால் சில காரியங்கள் டிலே ஆகுதுன்னா சோர்ந்து போகாதீங்க. சில காரியங்கள் தாமதமாகுதுன்னா சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, அது ஒரு மிகப்பெரிய மகிமையை உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய கண்களுக்கும் தெரிகிற மாதிரி அவர்களும் தேவனிடத்திலே விசுவாசம் வைக்கிற அளவு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஐ டோன்ட் நோ யாரோடைய கர்த்தர் பேசுகிறார். எத்தனையோ மாதங்கள் தாமதமாயிடுச்சு, எத்தனையோ ஆண்டுகள் தாமதமாயிடுச்சு. இப்போ நடக்கும், அப்போ நடக்கும், இப்போ நடந்துடும், இப்போ கிடச்சிரும், அப்போ கிடச்சிரும்னு காத்திருந்து 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 சோர்ந்து போயிட்டீங்களா? இனி முடிஞ்சிருச்சு. வச்சு கல்லை போட்டு மூடியாச்சு, கல்லறையில் வச்சு கல்லை போட்டு மூடியாச்சு, பால் ஊற்றியாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. எவ்ரிதிங் ஃபினிஷ்ட். பட் அந்த இடத்துல இயேசு அவருடைய டைம், அதான் முக்கியம். நம்ம சப்ஜெக்ட் அதான், அவருடைய டைம். சகரியாவும் எலிசபெத்தும் எத்தனை நாட்கள் காத்திருந்தார்களோ, எத்தனை ஆண்டுகள் காத்திருந்தார்களோ, ஜெபித்தார்களோ தெரியாது. ஜெபத்தையே மறந்து விட்டார்கள். மறந்திருக்கலாம், அவருடைய ஜெபம் மறந்திருக்கலாம், ஏன்னா முதிர் வயதாயிடுச்சு. பட் அவருடைய டைம் நமக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. அது நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. பட் அவருடைய டைம்னு ஒன்று இருக்குது, அதுதான் நான் சொல்ல வரேன். காட்ஸ் டைமிங், த லா ஆஃப் காட்ஸ் டைமிங். தேவனுடைய அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். அதினதின் காலம் இது காட்ஸ் டைமிங். நம்ம டைமிங் நம்ம அவசரப்படுறோம். நமக்கு இப்போவே நடக்கணும், உடனே நடக்கணும், உடனே கிடைக்கணும், இப்போவே நடக்கணும். காத்திருக்க முடியலை. காத்திருக்கிற நேரத்தில் விசுவாசிக்கவும் முடியலை. காத்திருக்கிற நேரத்தில் அழுகையாக வருது. இட்ஸ் ஆல் ட்ரூ, எல்லாம் உண்மை தான். இது நார்மல் ஹியூமன் பீயிங்ஸுக்கு இப்படி நடக்கும். ஆனால் வார்த்தை விசுவாசிக்கிறவர்கள், ஆவிக்குரிய ஜீவியத்தில் முதிர்ச்சி அடைந்தவர்கள், வசனத்தை அறிந்தவர்கள், தேவனை அறிந்தவர்கள் அழுதுகிட்டு இருக்க மாட்டாங்க. அவர்கள் ஒரு எதிர்பார்ப்போடு, ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, எதிர்பார்த்து உட்கார்ந்துருப்பது, அதான் காத்திருக்கிறது. காத்திருக்கிறதுனா எல்லாத்தையும் அவர் கையில் கொடுத்துட்டு பேசாமல் இருந்துட்டே மறந்தார், பல்ல கடிச்சிக்கிட்டு பேசாமல் ஏதோ வண்டியை ஓட்டிக்கிட்டு, அது இல்லை காத்திருக்கிறது. தாமத நேரங்களிலே ஆக்டிவாக, பேசிவாக இல்லை, ஆக்டிவாக இருக்கிறது. காத்திருக்கிறவர்களோ படுத்து தூங்குவார்கள்னு போடலை, எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, அப்படி போடலை. காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள், ஓடுவார்கள், இளைப்படைய மாட்டார்கள், நடப்பார்கள், சோர்ந்து போக மாட்டார்கள். இங்கே சகரியாவும் எலிசபெத்தும்
அவங்க டைமிங், அவங்க காத்திருந்து அது இனி நடக்காதுன்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. பட் காட்ஸ் டைமிங்கில் வந்தார் பாருங்க. அவருடைய டைமிங்கில் அவர் வந்து காரியங்களை செய்தார். உங்களுக்கு தெரியும், அந்த முதிர் வயதில் எலிசபெத் கர்ப்பந்தரித்தாள், குமாரனை பெற்றாள். அதுதான் அந்த டிலே எப்படிப்பட்ட மகிமையை கொண்டு வந்துச்சுன்றத லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நான் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே அவங்க திருமண ஆணியை 1 வருஷம் 2 வருஷத்தில் குழந்தை பிறந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமான்னு தெரியல. என்ன நடந்துச்சுன்னு சொல்ல விரும்புகிறேன், வாசிக்க விரும்புகிறேன். அவ 1ஆம் அதிகாரத்தில் 65வது வசனம். அதனால் அவர்களை சுற்றி வாசமாயிருந்த யாவருக்கும் பயம் உண்டாயிற்று. மேலும் யூதேயாவின் மலைநாடெங்கும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் சொல்லிக் கொள்ளப்பட்டது. 2 வருஷம் கல்யாணம் ஆகி 2 வருஷத்தில் குழந்தை பிறந்திருந்தா எலிசபெத்துக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு அவங்க சித்தி கூட தெரியாமல் போயிருக்கும், அவங்க சித்தப்பா கூட தெரியாமல் போயிருக்கும், மாமா கூட தெரியாமல் போயிருக்கும். ஏதோ குழந்தை பிறக்கிறது இயல்பு, எல்லாருக்கும் குழந்தை கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்குது, அவ்வளோதான், நான் முடிஞ்சிருச்சு. ஆனால் இந்த குழந்தை அற்புத குழந்தை, இந்த குழந்தை மகிமை கொண்டு வருகிற குழந்தை, இந்த 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 செயல், இந்த வர்த்தமானங்கள் நாடெங்கும் பேசப்பட்டது, நாடெங்கும் சொல்லப்பட்டது. டிலே ஆகுதா, ரொம்ப பெருசாக வரப்போகுது, காலம் கடந்து போகுது அப்படின்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? காட்ஸ் டைமிங்னு ஒன்று இருக்குது. சோர்ந்து போகாதீங்க, இளைப்படையாதீங்க, எழும்புங்கள். அவருடைய மகிமை வெளிப்படும்படி, அவருடைய மகிமை வெளிப்படும்போது நீங்கள் யார்கிட்டையும் போய் சாட்சி சொல்ல வேண்டியதில்லை. உங்களை பார்த்தாலே சாட்சி வெளிப்படும். உங்களுக்கு நடக்கிறது ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கு வெளிப்படும், பார்க்கப்படும், சொல்லப்படும். அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை வைக்கும்படி விரும்புகிறார். தாமதமாயிடுச்சே, லேட் ஆகுதே, கவலைப்படாதீங்க பிரதர் சிஸ்டர். இந்த வார்த்தை உங்களை நோக்கி தான் வருகிறது, உங்களுக்காகத்தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். சம்திங் கிரேட் திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். சம்திங் பிக் இஸ் கோயிங் டு ஹேப்பன். மிகப்பெரிய ஒரு அற்புதம், மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. உங்கள் கண்கள் மாத்திரமல்ல, உங்களை சுற்றி இருக்கிற கண்கள் அதை பார்க்க போகிறது. தேவனுடைய குமாரனும் இதிலே மகிமைப்படுவார். ஜெபிப்போம். தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாமதத்தினால் சோர்ந்து போய் இளைப்படைந்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய உள்ளம் வேதனைப்படுகிறது, நீர் அறிந்திருக்கிறீர். உம்முடைய டைமிங் என்ற ஒன்று இருக்கிறது, உம்முடைய நேரம் என்ற ஒன்று இருக்கிறது. தேவனுடைய நேரத்தை குறித்த ஒரு வெளிப்பாடு, தெய்வீக நேரத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக எனக்கு செய்து முடிப்பார் என்கிற அந்த உறுதி, விசுவாசத்தில் சோர்ந்து போகாமல் ஓடத்தக்கதாக, இளைப்படையாமல் நடக்கத்தக்கதாக, புது பலன் அடைந்து பறக்கத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்கிறீர், உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Jesus loves you.